நமது கலைஞர் தொலைக்காட்சியில். ரஞ்சிதமே ஆடி தங்க மழை ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை தினம் ஒரு நபருக்கு 1 பவுன் தங்கம். நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காணத் தவறாதீர்கள். கண்ணெதிரே தோன்றினாள். அவங்க என் மேல பாசம் வைக்கணும்னு எதிர்பார்க்கறது முடவன் கும்பத்து எனக்கு ஆசைப்பட்ட கதையாயிடும். நான் அனிதா அம்மா மேல பாசமா இருக்கேன். எனக்கு அது போதும். எடு. இந்தாங்கண்ணே. இந்தாங்கண்ணே. நம்ம பொண்ணுன்னு பேசிட்டு இருந்ததை இவ கேட்டிருப்பாளோ? என்னப்பா தேங்காய் உடைச்சிட்டு இருக்கீங்க? என்ன நேர்த்தி கடன்? அதுமா நம்ம அனிதம்மாவுக்கும் சிவா சாருக்கும் கல்யாணம் நடக்க போகுதுல்ல, அது நல்லபடியா நடந்து முடியணும்னு வேண்டிக்கிட்டு தேங்காய் உடைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா, நீ எப்ப வந்த? நேத்து நைட்டு முழுக்க நான் வீட்டு இல்லங்கிற விஷயம் கூட உங்களுக்கு தெரியலையேப்பா. அந்த அளவுக்கு என் மேல பாசம் உங்களுக்கு. உன்னதான் கேக்குறேன், எப்ப வந்தேன்னு கேட்டேன், திருன்னு முழிச்சிட்டு இருக்க. இப்பதான் வந்தேன்ப்பா. வேலை கிளம்பல? அப்படியே வீட்டுக்கு போயிட்டு கிளம்ப வேண்டியதுதான்ப்பா. போ. என் மேல பாசம் இல்லைனாலும் அனிதா அம்மா மேலையாவது பாசம் வச்சிருக்கீங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். போன்னு சொல்றேன், நின்னுகிட்டே இருக்க. போறேன்ப்பா. காலங்காத்தால ஒரு நல்ல காரியம் பண்ணும்போது இவ முகத்துல முழிக்க வேண்டியதாயிடுச்சு. கவலைப்படாத இந்து, கண்டிப்பா வந்துருவான். என்ன அனிதா, சிவா ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி கேட்டியா? அவனோட 3 ஃப்ரெண்ட்ஸுங்களோட நம்பர் தான் மம்மி இருக்கு. அவங்க கிட்ட கால் பண்ணி விசாரிச்சப்ப அவங்களும் நைட்ல இருந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்களாம். ஸ்விட்ச் ஆஃப் தான் வருதுன்னு சொல்றாங்க. சிவா எங்க போயிருக்கான்னு யாருக்குமே தெரியல மம்மி. ருத்ரா, நம்ம டிஎஸ்பி ராகவனுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னா நம்ம சிவாவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவார்னு நம்புறேன். சரி, ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லுங்க. ருத்ரா, இதோ சக்தி வந்துட்டா. நேத்து நைட்ல இருந்து இவளையும் காணோன்னதும் சிவாவை மயக்கி எங்கேயாவது இழுத்துட்டு போய் மாலையும் கழுத்துமா வந்து நிக்க போறான்னு நினைச்சிட்டு இருந்தோம். இவன் மட்டும் தனியா வந்து நிக்கிறா. ஒருவேளை சிவா பின்னால வரானோ? சிவாவை காணமே, என்ன நடந்திருக்கும்? சக்தி, நேத்து நைட்ல இருந்து நீ வீட்ல இல்லையாமா? எங்க போயிருந்த? நேத்து நைட்டு கோயிலுக்கு போயிருந்தம்மா. அப்படியே கோயிலுக்கு பின்னாடி போய் நான் உட்கார்ந்து இருந்தேன். நான் கோயிலுக்குள்ள இருக்கிறது தெரியாம ஐயர் டைம் ஆயிடுச்சுன்னு நடைய சாத்திட்டு போயிட்டாரு. அதனால நான் நைட்டு முழுக்க அங்கதான் இருந்தேன். காலையில ஐயர் வந்து நடைய திறந்ததும் அப்படியே வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. நேத்துல இருந்து சிவாவை காணோன்னு நாங்க எல்லாரும் பதட்டமா இருக்கோம். இந்த நேரத்துல சூர்யா வந்து உன்னையும் நேத்துல இருந்து காணோன்னு சொல்லிட்டு நிக்கிறான். எங்களுக்கு எவ்வளவு டென்ஷன் ஆயிடுச்சு தெரியுமா? எந்த பிரச்சனையும் இல்லாம நீயாவது வந்தி, அது வரைக்கும் சந்தோஷம். சிவா சார் எங்க போயிருப்பாரு? ஹே, என்னமோ பெரிய இவ மாதிரி வந்து நானும் என் அத்தையும் திட்டத்தினாலதான் என்னமோ மனவலி தாங்கிக்க முடியாம உன் அத்தை மக அஞ்சல எங்கேயோ போயிட்டான்னு என்னமோ பெரிய சவுண்ட் கொடுத்துட்டு இருந்த. நேத்து நைட்டு முழுக்க கோவில்ல தான் இருந்திருக்கான். இதுக்கு என்னடா சொல்ல போற? சொல்லு. அனிதா, கோவப்படாதே, இப்ப அதுவா பிரச்சனை? மம்மி, இவன் எப்படி என்னையும் அத்தையும் பிளேம் பண்ணான்னு நீங்களும் பார்த்துட்டு தானே இருந்தீங்க. இதை என்னால எப்படி பொறுத்துக்க முடியும்? ருத்ரா,
நீ தான் வேண்டாத வேதனையெல்லாம் வீட்டுக்குள்ள இழுத்து வச்சிருக்கிற. இவன் தான் அவளை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த போறேன்னு சொல்றான்ல, அப்படியே அனுப்பி வச்சிட வேண்டியதானே. கல்யாணம் முடியற வரைக்கும் இவளை இங்கே இருக்க சொல்லி கல்யாண கான்ட்ராக்டையும் கொடுத்து, இதெல்லாம் ரொம்ப அதிகம் ருத்ரா. இத பாருங்க நீ, சக்தி நம்ம குடும்பத்துக்காக என்னெல்லாம் பண்ணிருக்கான்னு நீங்க வேணா மறந்துருக்கலாம். ஆனா என்னால மறக்க முடியாது. இவளை நம்ம குடும்பத்துல ஒருத்தின்னு நினைச்சுதான் இந்த கல்யாணம் வரைக்கும் இருந்துட்டு போக சொன்னேன். இந்த பையனுக்கும் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொன்னான். அதனால கல்யாண கான்ட்ராக்ட் அவன்கிட்ட கொடுத்துருக்கேன். இதுல என்ன தப்பு இருக்கு? ருத்ரா சொல்றது சரிதானம்மா. நமக்கு வந்த பிரச்சனை எல்லாம் தீர்றதுக்கு காரணமான பொண்ணு சக்தி தானே. அவ அனிதா கல்யாணத்தப்ப கூட இல்லைன்னா நல்லாவா இருக்கும்? சக்தி நல்லவன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியுது. ஆனா இந்துக்கு தெரியலையே. அவளுக்கு நல்லவங்களை கண்டாலே பிடிக்காது. அப்படி ஒரு கோரமான குணத்தோட பிறந்த அதிசய பிறவி அவ. அவளை யாராலையும் மாத்த முடியாது. நாம அவ மாதிரி மாறாம எச்சரிக்கையா இருந்துக்கணும். மேடம், இந்த சிச்சுவேஷன்ல சக்தி இங்க இருக்கிறது எனக்கு சரியா படல. அதுவும் இல்லாம நேற்று நைட் ஃபுல்லா கோயில்ல இருந்ததுனால ரொம்ப டயர்டா இருப்பா. நான் இப்போ சக்தியை வீட்டுக்கு கூட்டு போறேன். நாளைக்கு காலையில இருந்து எப்பவும் போல ரெகுலரா வேலைக்கு வந்துருவா. கூட்டிட்டு போ. ஓகே மேடம். சக்தி வா. சக்தி, என்னாச்சு சக்தி? உடனே திரும்ப வந்துட்ட? ஏதாவது மறந்து வச்சிட்டியா? அதெல்லாம் எதுவும் இல்லம்மா, லைட்டா தலைவலி அவ்வளவுதான். சரிடா, நான் போய் உனக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். சக்தி, நேத்து நைட்டு ஃபுல்லா தூங்காம கோயிலுக்குள்ளேயே இருந்தனால உடம்பு அசதியா இருக்கும். அதனால வேலைக்கு போக வேண்டாம், வீட்லயே இருந்து ரெஸ்ட் எடுன்னு சொன்னல, நீ தான் கேட்கல. இப்ப பாரு, ருத்ராத்தியே விஷயம் தெரிஞ்சு உன்னை ரெஸ்ட் எடுக்க சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. அவங்களா ஒன்றும் அனுப்பி வைக்கல. சக்தி அங்க இருந்தா மன உளைச்சலுக்கு ஆளாயிடுவான்னு நான் தான் ருத்ரா மேடம்கிட்ட சொல்லி சக்திக்கு லீவ் கொடுங்கன்னு கேட்டு கூட்டிட்டு வந்தேன். என்ன சொல்ற சூர்யா? அப்படி அங்க என்ன நடந்துச்சு? சக்தி நேத்து நைட்டு முழுக்க வீட்டுக்கு வராதனால சக்தி பத்தின தகவல் ஏதாவது ருத்ரா மேடம் வீட்டுல யாருக்காவது தெரியுமான்னு விசாரிக்க நான் அங்க போனேன். அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது சிவாவையும் நேத்து நைட் ஃபுல்லா காணோம். ஐயோ, என்னண்ணா சொல்றீங்க? அண்ணனை காணுமா? ஆமாம்மா, அவருக்கு ஃபோன் பண்ணி பார்த்தாலும் சுவிட்ச் ஆஃப்ல தான் வருதான். அவர் எங்க இருக்காருன்னு கண்டே பிடிக்க முடியலையா. சக்தி வர்றதுக்கு முன்னாடி இந்துமதி மேடமும் அனிதா மேடமும் சிவா சாரையும் சக்தியையும் எப்படியெல்லாம் கனெக்ட் பண்ணி அசிங்கமா பேசுறாங்க தெரியுமா? சிவா சார் காணாம போனதுக்கு சக்தி என்ன பண்ணுவா? சக்தி சிவா சாரை கூட்டிட்டு ஓடி போயிட்டான்னு வாய் கூசாம பேசுறாங்க. அத்த, என்னால அது பொறுத்துக்கவே முடியல. சக்தி, நான் உங்ககிட்ட எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன், இனிமே அந்த வீட்டுக்கு வேலைக்கு போகாதன்னு. நீ வீட்லயே இரு. அண்ணே, நான் அந்த முடிவை எப்பயோ எடுத்துட்டேன். நான் இனிமே அந்த வீட்டுக்கு வேலைக்கு வரமாட்டேங்கிற விஷயத்த நான் ருத்ராமா கிட்ட சொல்லிட்டேன். இந்த வீட்டுல நடக்கிற எவ்வளவோ நல்ல விஷயங்களுக்கு நீ என் கூட இருந்திருக்க. அதே மாதிரி இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் இங்க இரு. அதுக்கப்புறம் உன் விருப்பப்படி நீ போகிறதா இருந்தா போன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். இதுக்கப்புறம் எனக்கும் அந்த வீட்டுக்கும் எந்த தொடர்பும் இருக்காது. அதெல்லாம் சரி. இப்ப கல்யாணத்துக்கான ஏற்பாடெல்லாம் நடந்துட்டு இருக்கிற நேரத்துல சிவா தம்பி சொல்லாம கொள்ளாம எங்க போச்சு? அதான் அத்தை, எனக்கும் புரியல. வீட்ல என்ன பிரச்சனைனே தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்துமதி மேடம் அவர் மனசு நோக்கிற மாதிரி ஏதாவது பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் அவர் எங்கேயாவது கிளம்பி போயிருப்பாரு. இல்லண்ணே, நீங்க சொல்ற மாதிரி அம்மாக்கும் அண்ணனுக்கும் பிரச்சனைனா அதுக்காகலாம் அண்ணன் வீட்டை விட்டு போகவே மாட்டாரு. கல்யாண ஏற்பாடு நடந்துட்டு இருக்க டைம்ல வீட்டை விட்டு போனா ருத்ரா அத்தை எவ்வளவு வேதனைப்படுவாங்கன்னு அண்ணனுக்கு நல்லாவே தெரியும். அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி அண்ணன் நடந்துக்கவே மாட்டாரு. அப்படியே போனாலும்
போனை ஆன்ல தான் வச்சிருப்பாரு. இப்ப ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்குங்கிறது தான் பயமே. பயப்படுற மாதிரி எல்லாம் ஒண்ணும் ஆகாது திவ்யா. நிச்சயம் சிவா தம்பி எங்க இருந்தாலும் திரும்பி வந்துரும். கல்யாணமும் நல்லபடியா நடக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சிவா கம்பெனி விஷயமா வெளியில போகல, நம்ம வீட்லயும் அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அப்படி இருக்கும்போது நம்ம யார்கிட்டயும் எதுவும் சொல்லிக்காம எங்க போயிருப்பான்? அத்த, எனக்கு என்னமோ பணத்துக்காக சிவாவை யாராவது கிட்னாப் பண்ணிருப்பாங்களோன்னு தோணுது. என்னது?